அழகிய காடு ஒன்றில் கொடிய நோய் ஒன்று பரவ ஆரம்பித்தது. அந்த கொடிய நோயினால் காட்டில் உள்ள பல மிருகங்கள் பாதிக்கப்பட்டு மடிந்தன. அவற்றை எல்லாம் பார்த்து சிங்கராஜா மிகவும் வருத்தப்பட்டது. அது காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களையும் சந்திக்க ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. அந்த கூட்டத்தில் காட்டில் இருக்கும் அனைத்து மிருகங்களும் கலந்து கொண்டன. சிங்கராஜா அவைகளின் முன் தோன்றி, அனைவருக்கும் வணக்கம். நம் காட்டில் நிறைய பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த கொடிய நோய் நம் காட்டில் பரவிக்கொண்டிருக்கிறது. அதனால் நம் காட்டில் அதிகம் பாவம் செய்தவரை பிடித்து நம் காட்டு தெய்வத்திற்கு பலி கொடுத்தால் கடவுளின் கோபம் நீங்கி நம்மை இந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றி விடுவார் என்று கூறியது. உடனே எல்லா மிருகங்களும் அதற்கு சரி என்று சம்மதித்தன. பிறகு சிங்கராஜா எழுந்து, நான் நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் சின்ன சின்ன மிருகங்களையும் இரக்கமில்லாமல் அடித்து சாப்பிட்டிருக்கிறேன். அதனால் நான் தான் பெரிய பாவி என்று சொல்லியது. உடனே புலி எழுந்து, அரசே, உங்களுக்கு வேட்டையாடி உணவு உண்ணும் வேலையை கடவுள்தான் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் செய்தது பாவமில்லை என்று சொல்லியது. உடனே சிங்கத்தின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து புலி எழுந்து, நான் ஒரு பெரிய வரிக்குதிரை, அதனுடைய குட்டி எல்லாவற்றையும் தேவையே இல்லாமல் கொன்றிருக்கிறேன். அதனால் நான் தான் பெரிய பாவி என்று சொல்லியது. அதற்கு கரடி எழுந்து, இது பாவம் இல்லை. நீங்கள் அப்படி வரிக்குதிரைகளை கொல்லவில்லை என்றால் அது பெருகி இந்த காட்டையே நாசம் செய்துவிடும். அந்த ஆபத்தை தடுத்ததால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியது. தொடர்ந்து, நான் நிறைய தேனி சேமித்து வைத்திருக்கும் தேனை திருடி சாப்பிட்டு இருக்கிறேன். அதனால் நான் தான் பெரிய பாவி என்று சொல்லியது அந்த கரடி. அதற்கு நரி எழுந்து, நீங்கள் தேன் எடுக்கவில்லை என்றால் தேனீக்களால் முழுவதும் அந்த தேனை சாப்பிட்டு முடிக்க முடியாது. அதிகப்படியாக இருந்த தேனை தான் நீங்கள் சாப்பிட்டிருக்கிறீர்கள். அதனால் உங்கள் குற்றமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியது. இப்படியே வலிமை வாய்ந்த மிருகங்களின் குற்றங்களும் அதன் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கொண்டே வந்தது. அப்பொழுது ஒரு கழுதை எழுந்து, நான் தெரிந்து எந்த பாவமும் செய்வது இல்லை. ஒரு நாள் பக்கத்து கிராமத்து விவசாயியின் வீணாக போன பதர்களை கொஞ்சம் சாப்பிட்டிருக்கிறேன் என்று சொல்லியது. உடனே எல்லா மிருகங்களும் கோபப்பட ஆரம்பித்தன. அடுத்தவர்களின் பொருளை சாப்பிட்டு மிக பெரிய பாவத்தை செய்த கழுதையால் தான் இந்த நோய் இந்த காட்டுக்குள் வந்திருக்கிறது என்று சொல்லி கத்த ஆரம்பித்தன. அனைத்து மிருகங்களும் சேர்ந்து அந்த கழுதையை அடித்து கொன்றுவிட்டன. நீதி எல்லோருக்கும் சமமாக இல்லை என்பதையும், அதிகாரமுள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதையும், பலவீனமானவர்கள் எளிதில் பலியாக்கப்படுவதையும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.